கொஷின் சரிங்களா. ஸோ இந்த டாபிக்ல வேற ஒன்றும் இல்லை. இது என்ன மெஷர் ஆஃப் ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ செட் ஆஃப் வேரியபிள்ஸ். ரெண்டு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜா உள்ள ரிலேஷன்ஷிப், அதாவது ரெண்டுத்துக்குள்ள ஈக்குவேஷன் சொல்லலாம் சரிங்களா. எவ்வளவு தூரம் தியர் என்னது ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, ரெண்டுத்துக்கும் லிங்க் பண்ண முடியுது ஒரு ஈக்குவேஷன்ல அப்படிங்கிறது தான் இந்த என்னது இதில் கொடுக்குறோம் சரிங்களா. ரைட்டு. ஸோ அதுதான் என்னதுன்னா ரெக்ரெஷன். சரி, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ரெக்ரெஷன் ஒய் ஆன் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது ஒய் மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப், இது வந்து என்னது நம்மளுக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா. சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். வெரி ஈஸி. ஒய் ஆன் எக்ஸ் கொடுத்தா மேலே எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒய் தான் வரும், அடுத்தது தான் செகண்ட் எக்ஸ் வரும். என்னது சிக்மா ஒய் ஆன் எக்ஸ் இல்லையா. ஸோ சிக்மா ஒய் மேலே இருக்கும், சிக்மா எக்ஸ் கீழே இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதே மாதிரி லைன் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சேம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய், ஒய் மைனஸ் ஒய் பார் அப்படின்னு இருந்துச்சு சரிங்களா. அதான் அதோட ஈக்குவேஷன். ரைட். சரி, இப்போ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அது என்னதுன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் என்னது ஒய் ஆன் எக்ஸ் இல்லையா. ஸோ இதை தான் நம்ம என்ன நோட்டேஷன் கொடுப்போம், பி ஆஃப் ஒய் எக்ஸ் அப்படின்னு நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்காங்க. ரெண்டாவது இந்த இது காமா ஆஃப் சிக்மா ஒய் எக்ஸ் பை சிக்மா ஒய், இதான் என்னது பி ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் என்னது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்றோம். ஓகே. இப்போ இந்த ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வச்சு நம்ம என்னது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிடலாம். சரி, அதுக்கு முன்னாடி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் படிச்சோம் இல்லையா, அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ரிலேஷன் தான் என்னதுன்னா காமா இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஆஃப் ஒய் எக்ஸ் டாட் பி ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லியிருப்போம். வேற ஒன்றும் இல்லை, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்த வேல்யூக்கு என்னது பிளஸ் ஆர் மைனஸ் போடுறோம். போடும்போது என்னது நம்மளுக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கிடைச்சிரும். ஓகேவா. ரைட். இதுக்கு இந்த பி ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அந்த ரெண்டு ஃபார்முலாஸ் நம்ம இந்த எழுதியிருக்கோம் சரிங்களா. சரி, இப்போ நம்ம உள்ள சம் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹிண்ட். சரி, காமாவோட வேல்யூ ஒன்னு இருந்துச்சுன்னா அது பேர் பெர்ஃபெக்ட் அண்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். நெகட்டிவ் இருந்துச்சுன்னா என்னது பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ரைட். இந்த இந்த கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா லாஸ்ட் அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் என்னது உள்ள யூஸ் பண்ணிருப்போம். எம் ஒன்னு என்னது காமா ஆஃப் சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய், சாரி சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ். எம் டூ என்னது ஒன் பை பாத்தீங்கன்னா இதுல ஒன் பை காமா சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா. அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ்க்கும் நமக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம் சரிங்களா. ரைட்டு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் இது ஈக்குவேஷன்ல போய்க்கலாம். அவங்களே டூ ரெக்ரெஷன் லைன் கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ அதோட ஈக்குவேஷன்ஸ் இந்த இருக்கு. எக்ஸ் 8x மைனஸ் 10y பிளஸ் 66 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் 40x மைனஸ் 18y மைனஸ் 216 இஸ் ஈக்குவல் டு 0 சரிங்களா. ரைட்டு. இப்போ இந்த ரெண்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதோட வேரியன்ஸ் வந்து 9 சரிங்களா. இந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் என்னது 9. இதுக்கு மீன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் தட் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். யா, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, இந்த காமா ஆஃப் இஸ் ஈக்குவல் டு என்னது பிளஸ் ஆர் மைனஸ் முன்னாடி போடணும், பிளஸ் ஆர் மைனஸ் பிஎக்ஸ்ஒய் டாட் பிஒய்எக்ஸ் சரிங்களா. இந்த இதுதான் அதானது அதோட கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட மீன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. மீன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க என்னதுன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பார் போடணும், ஒய்க்கு பதிலாக என்னது ஒய் பார் போடணும். போட்டுட்டு சால்வ் பண்ண வேண்டியது ஈக்குவேஷன்ஸை சரிங்களா. So putting x bar instead of x and y bar instead of y. 8x bar minus 10y bar is equal to minus 66 and 40x bar minus 16y bar is equal to 214 சரிங்களா. ஸோ நார்மலாக எனது ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி எனது இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 1 சரிங்களா. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணுறாங்க சரிங்க. சப்ராக்ட் பண்ணி y வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் மைனஸ் 32y bar is equal to minus 544 அப்படின்னு இருக்கும். ஒய் பாரோட என்னது 544 by 17 சரிங்களா. 17ஓட சாரி 32, 544 by 32. இதை டிவைட் பண்ணீங்கன்னா we are getting what y bar is what 17. என்ன பண்ணலாம் இப்போ ஈஸியா y bar கொண்டு வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா we will get the x bar. அவ்வளவுதான் சரிங்களா. ஸோ the x bar வேல்யூ 13 சரிங்களா. ஸோ the mean values are x bar and y bar சரிங்களா. ரைட். வேற என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கிடைக்கணும். அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், காமா ஆஃப் இப்போ இந்த ஈக்குவேஷனை பி ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாற்ற போறேன் சரிங்களா. அப்போ எனக்கு எப்படி மாற்றினா கரெக்டாக இருக்கும்னா, இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் எக்ஸ் தானே இருக்கு. ஸோ ஆனது இந்த ஈக்குவேஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மட்டும் மாத்திக்கணும். மிச்சம் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போய்க்கணும். சரிங்களா? அப்படி கொண்டு போனீங்கன்னா என்னது, இந்த டேர்ம் இங்க கொண்டு போயிருங்க. அப்ப பிளஸ் 10y, அப்புறம் 8ஆல டிவைட் பண்ற மாதிரி ஆயிரும். அப்ப என்னது 10/8y மைனஸ் 66x 8 அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல மாத்திட்டு இந்த எக்ஸ் ஆன் ஒய்ல ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு என்னது பி ஆஃப் எக்ஸ் ஒய். ஓகேவா? ஸோ த ஒய் ஆஃப் ஒய்ஸோட கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் அது 10/8. ஓகேவா? இதை 5/4 கூட போட்டுக்கலாம். சரிங்களா? அதை அப்படியே வச்சிருக்கோம். இதை அதுக்கப்புறம் அதே மாதிரி என்னது நம்மளுக்கு வி ஹேஸ் டு ஃபைண்ட் நவ் பி ஆஃப் ஒய் எக்ஸ். கரெக்டா? அப்போ என்னது இதை அப்படியே வச்சுட்டு என்னது ஒய் அது எல்லாத்தையும் என்னது அந்த சைடு கொண்டு போகிறோம் ஒரு சைடு. சரிங்களா? 18ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்னது 40/18 எக்ஸ் மைனஸ் 214/18 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னது 40/18, அதோட கோவிஷன். ஆமாம், ஏன்னா பி ஒய் ஆன் எக்ஸ். ஸோ எக்ஸோட கோவிஷன் மட்டும் எழுதணும். ஸோ தட் இஸ் வாட் பி ஆஃப் ஒய் எக்ஸ். நம்ம கார்லேஷன் கோவிஷன் ஆல்ரெடி வி நோ த ஃபார்முலா, தட் இஸ் வாட் காமா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய். சரிங்களா? அந்த ஸ்கொயர் தான் இங்கே வந்திருக்கும், அது காமா ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. பண்ணிட்டு என்னது வி ஹேஸ் டு டேக் த ரூட்ஸ். இது வந்து காமா ஸ்கொயர். சரிங்களா? காமா வரும்போது என்னது ரூட் ஆஃப் திஸ் வேல்யூ, ரூட் ஆஃப் 2.77 எடுக்கும்போது என்னது 1.66. சரிங்களா? பொதுவாக காமாவோட வேல்யூ என்ன இருக்குன்னா, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா பொதுவாக காமா லைஸ் பிட்வீன் -1 to 1. அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்ததுல ஏதோ ராங் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம என்னது எக்ஸ் ஆன் ஒய் எடுத்தோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை ஒய் ஆன் எக்ஸ்க்கு மாத்திடணும். சரிங்களா? அந்த மாதிரி டேர்ம்ஸ்க்கு மாத்திடணும். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் ஒய் ஆன் எக்ஸ் எடுத்தோம். அப்போ இது எக்ஸ் ஆன் ஒய் ஆன் மாத்திடணும். சரிங்களா? இப்படி மாத்திட்டு திருப்பி அதே சேம் ப்ராசஸ் வி ஆர் டூயிங். சரிங்களா? என்ன பண்றோம், ஒய்யை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு, ஏன்னா ஒய் ஆன் எக்ஸ் அதனால ஒய் மட்டும் ஒரு சைடு வச்சு மித்த எல்லாத்தையும் இருக்கணும். அப்புறம் 8/10 எக்ஸ் இன்ட்டு 66/10 இப்படி இருக்கும். ஸோ எக்ஸோட பொசிஷன் வந்து 8/10. ஓகேவா? அதே மாதிரி இது. சரிங்களா? ஸோ அதை டிவைட் பண்றோம். சரிங்களா? பி ஆஃப் எக்ஸ் ஒய். சரிங்களா? அது கரஸ்பாண்டிங் பொசிஷன் 18/40. இதுக்கு அதே மாதிரி காமா ஸ்கொயர் கால்குலேட் பண்றோம். பி ஆஃப் ஒய் எக்ஸ் டாட் பி ஆஃப் எக்ஸ் ஒய்ங்க அது பார்ட். சரிங்களா? எக்ஸ் ஒய். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ தட் இஸ் 0.36. சரிங்களா? யா, இந்த ஸ்கொயர் ரூட்டை இஃப் யூ டேக், இது வந்து காமா ஸ்கொயர். சரிங்களா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் தான் பிளஸ் ஆர் மைனஸ் என்னது 0.6. ஸோ இது அப்சல்யூட்லி லைஸ் பிட்வீன் -1 1. சரிங்களா? அதனால என்னது இதுதான் அந்த கரஸ்பாண்டிங் correlation coefficient. ஓகேவா? ஸோ வெரி ஈஸி சம். First x bar and y bar we have to find with the equation, solving the equation. Okay, by putting x bar instead of x and y bar instead of y. சரிங்களா? அதே மாதிரி after that we have to find b of xy and yx with the corresponding equations. Okay, and we have to find the gamma. சரிங்களா? That is